கருப்பு வெள்ளை திரைப்படங்களை நேசிக்கும் வண்ணமயமான கலை நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1937ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற படமாகும். இப்படத்தினை கார்த்திகேயா பிலிம்ஸ் முருகதாசா என்ற இயக்குனரை வைத்து 15,000 அடியில் எடுக்கப்பட்ட இப்படம் 11/12/1937ஆம் ஆண்டு அன்று வெளியாகி இருக்கிறது. இப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், இந்து மதத்தின் சைவ பகுதியில் 63 நாயன்மார்களுள் ஒருவராக சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் ரகத்தில் போற்றப்படுகிறார். இப்படத்தில் இவரின் பிறப்பு, வளர்ப்பு மற்றும் நரசிங்க முனையரையர் என்ற மன்னர் சுந்தரர் திருவில் சிறுவயதில் விளையாடி கொண்டிருக்கும் அழகை பார்த்ததும் அந்த சிறுவனை தமது அரண்மனைக்கு அழைத்து சென்று இளவரசனைப் போல் அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார். அந்த பாகமும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் செய்து கொள்ளும் நாளில் ஒரு முதியவர் வேடத்தில் சிவபெருமான் வந்து உனது பாட்டனார் எழுதி கொடுத்ததாக சொல்லப்படும் ஓர் ஓலையினை காட்டுகிறார். அதில் சுந்தரரும் அவரது வழித்தோன்றல்களும் தனக்கு அடிமை என்று திருமணத்தை நிறுத்துவதுடன் நாயனாரை கோயிலுக்குள் அழைத்து செல்லும் பொழுது திடீரென்று அந்த பெரியவர் மறைந்து போகிறார். இறைவனே தன்னை தத்தாட்கொண்டதாக நம்பி பித்தா பிறை சூடி என்று தமது முதல் தேவார பதிகத்தை பாடி துதிக்கும் காட்சியுடன் பாடல்கள் தொடங்கப்படுகிறது. மேலும் தமது பக்தியின் மூலம் சிவனை போற்றி பாடல்கள் மூலமாக இறைவனை நண்பராக்கிக் கொள்கிறார் என்றே சொல்லப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு சிவதலத்துக்கும் சென்று பாடல்களை பாடும் காட்சிகளும் இப்படத்தில் நன்றாக படமாக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவாரூர் பறவையர் என்னும் பெண்ணை காதல் வயப்பட்டு மணக்கும் காட்சியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் திருவெற்றியூர் என்னும் ஊருக்கு சென்று அங்கு சங்கிலியர் என்றும் பெண்ணையும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். அப்படியும் சில காட்சிகள் இருக்கின்றன. சில காலங்களுக்கு பிறகு முதல் மனைவியின் மீது இவருக்கு ஆசை வர அவரை தேடிக்கொண்டு வழியில் செல்லும் பொழுது கண்கள் பார்வையின்றி போகிறது. இறைவனை எண்ணி பாடும் பொழுது மீண்டும் பார்வை வருகிறது. முதல் மனைவி பறவையரை பார்த்த பின் தன் ஆசை அனைத்தும் தீர்ந்து விட்டதாக என்று சொல்லிவிட்டு அனைத்தையும் துறந்துவிட்டு சிவனை தேடி ஒவ்வொரு ஆலயமாக சென்று பாடிக்கொண்டே திரிகிறார். கதையின் முடிவாக ஒரு சிவாலயத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறார், தன்னை இறைவா அழைத்துச் செல் என்று. அப்போது வெள்ளை யானை ஒன்று வருகிறது. அது சுந்தரரை ஏற்றுக்கொண்டு கைலாயம் சுமந்து செல்கிறது. படம் இப்படியாக முடிகிறது. 18வது வயதில் இறைவனிடம் முக்தி அடைகிறார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார். இதுதான் இந்த படத்தின் கதை சுருக்கம். என்றாலும் இவர் வாழ்ந்த 8ஆம் நூற்றாண்டு காலகட்ட கோவில்கள், ஊர்கள் என்று மிக அழகாகவே படமாக்கப்பட்டிருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனை எண்ணி 38,000 பதிகங்கள் பாடியதாக கூறப்படுகிறது. ஆனால் கிடைத்தவை 100 மட்டுமே. அந்த 100இல் பல பாடல்கள் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டன. இப்படத்தில் பி.வி. ரங்காச்சாரி, வி.என். சுந்தரம், டி.ஆர். சுப்புலட்சுமி, சந்திரா ஆகியோர் நடித்த இப்படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை வயதானவர்கள்தான் பார்க்க வேண்டும் என்ற கொள்கையை விட்டுவிட்டு இளைஞர்கள் கூட இதை பார்க்கலாம் என்று நீங்கள் அனைவரையும் பார்க்க சொல்லுங்கள். இனி இதே 1937ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.